சாய்பாபா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத உணர்றதுக்கான ஒரு சில அறிகுறிகளை நான் இப்போ கூற போகிறேன். இந்த அறிகுறிகள் உங்களிடமும் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. முதல்ல, சாய்பாபா நம்ம கூட இருக்கும் பொழுது நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்று நம்ம மனசில் எப்பொழுதுமே நிலை கொண்டு இருக்கும். பிறருக்கு எந்த ஒரு விதத்திலும் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு நாம் எப்பொழுதுமே செல்ல மாட்டோம். மனதளவில் கூட பிறருக்கு துன்பத்தை நினைக்க அஞ்சுவோம். அப்படியே ஏதாவது ஒரு விஷயத்தில் யாருக்காவது ஏதாவது துன்பம் ஏற்படுத்தணும்னு நினச்சா கூட அக்கணமே அதை முழுவதுமாக தவறுன்னு உணர்ந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவோம். சாய்பாபா எப்பொழுதுமே நமக்குள்ளே இருக்கும் பொழுது நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் நமக்குள்ளே தோன்றும். சிறு வார்த்தையை கூட பார்த்து பார்த்து தான் பேசுவோம். கவனமாக இருப்போம் நம்மளுடைய வார்த்தைகள்லையும் செயல்கள்லையும். எந்த ஒரு சிறு தவறும் நடந்துவிடக்கூடாதுன்னு நிச்சயமாக பார்த்து பார்த்து நம்மளுடைய செயல்பாடுகள் அத்தனையும் இருக்கும். யாருடைய மனதையும் சுலபத்தில் நாம் புண்படுத்தி விட மாட்டோம். எப்பயுமே நல்ல எண்ணங்களோட இருக்கிறதுங்கிறது மிக முக்கியமான விஷயங்கிறத ஆணித்தனமாக மனசுக்குள்ளே பதிய வச்சிருப்போம். இப்படி இந்த அறிகுறிகள் இருந்தால் சாயப்பா உங்களுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. பிறருக்கு உதவி செய்யணுங்கிற இரக்க குணம் எப்பொழுதுமே உங்களுக்குள்ளே இருக்கும். பிற வாயில்லா ஜீவராசிகளை பார்த்தா மனதிற்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். துன்பத்தில் கஷ்டப்படுறவங்களை பார்த்தா உள்ளம் உங்களுக்கும் பாடாய்ப்படும். அவங்களுக்கு உடனே உதவி செய்யணுங்கிற எண்ணம் ஆழ் மனதிலிருந்து உதிக்க தொடங்கிடும். கையில் எதுவுமே இல்லைனாலும் பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். இதை கேட்கலாமா அதை கேட்கலாமான்னு சாயப்பா கிட்ட எதையும் கேட்கக்கூட பயந்து பயந்து தான் கேட்போம். இது தவறாகி விடுமோ அது தவறாகி விடுமோங்கிற எண்ணம் எப்பொழுதுமே இருக்கும். சிந்திக்கிற சிந்தனையில் கூட ஒரு சிறு தவறு நேரக்கூடாதுங்கிறது சாய் பக்தர்களுடைய எண்ணமாக இருக்கும். இப்படி சில எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருந்தால் சாயப்பா உங்களுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. உங்கள் வாழ்வு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கு. மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் வர தயாராக இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு துன்பம் கொடுக்குறவங்கள பார்த்தா கூட அதை சகிச்சு கொள்ளணும், பொறுத்து கொள்ளணுங்கிற எண்ணம் ஏற்படுமே தவிர அவங்கள பழி வாங்கியே தீரணுங்கிற எண்ணம் ஒரு பொழுதும் நமக்குள்ளே உதிக்காது. பழி வாங்கும் குணமோ பொறாமை குணமோ பிறர் மத்தியில் எப்பொழுதுமே உதிக்காதபடி உங்களுடைய எண்ணம் சிறப்பானதாக இருக்கும். நம்பிக்கை, பொறுமை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்குள்ளே எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எவ்வளவு சோதனைகளை சந்தித்தாலும் சாய்பாபா சாய்பாபான்னு அவரை நோக்கி தான் நம்மளுடைய எண்ணம் அத்தனையும் நகரும். இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்குள்ளே இருந்தால் சாயப்பா உங்களுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. உங்களுடைய வாழ்க்கையில் நுழைஞ்சிருக்காரு. நல்லதை அதிசயத்தை நடத்தியும் கொடுப்பாரு. நல்லது நடக்கும்.